போன்சாய் மரம். அதாவது போன்சாய் மரம்னா தொட்டி மரம்னு அர்த்தம். இயற்கையா பெருசா வளரக்கூடிய மரத்தை கட் பண்ணி அதுல கம்பியை சுத்தி அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதை சின்ன சைஸா மாத்தி தொட்டியில வச்சு வளர்க்கறது தான் போன்சாய் மரம். அதாவது ஒரு சராசரி மரத்தோட மினியேச்சர் தான் இந்த மரங்கள். இந்த மரத்துல நார்மல் மரத்துல இருக்க எல்லாமே இருக்கும், ஆனா எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். இந்த மரத்தை வீட்டுல வச்சு வளர்த்தா அதிர்ஷ்டம் வரும்னு ஜாப்பனீஸ் நம்புறாங்க. அதோட சேர்த்து அழகுக்காகவும் இந்த மரத்தை வளர்க்குறாங்க. அதிகபட்சமா 2 வரைக்கும் இந்த மரம் வளரும். இது போக எந்த மரத்தையும் போன்சாய் மரமா மாற்ற முடியும். இந்த மரத்தோட வரலாறை பத்தி பார்த்தோம்னா இந்த மரங்கள் எல்லாமே சீனாவில தான் உருவாயிருக்கு. அங்க இருந்து ஜப்பானுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிரபலமா இந்த மரங்கள் மாறி இருக்கு. புத்தருக்கு ஞானம் கிடைச்சதா சொல்ற போதி மரங்களை போன்சாய் மரமா மாத்தி ஜாப்பனீஸ் அவங்க வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க. ஜப்பான்ல டகாமச்சுங்கிற இடத்துல தான் உலகத்திலேயே விலை உயர்ந்த போன்சாய் மரம் இருக்கு. இதோட மதிப்பு $1.3 மில்லியன். அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு 10 கோடி. போன்சாய் மரங்கள் வயசாக தான் அதோட மதிப்பு கூடுமாம். 800 வருஷம் பழமையான போன்சாய் மரங்கள் எல்லாம் ஜப்பான்ல இருக்குதான். நம்ம ஊர்கள்ல 1000 ரூபாயில இருந்தே போன்சாய் மரங்கள் கிடைக்குது. ஆலமரம், அரச மரத்தை எல்லாமே இங்க போன்சாய் மரமா மாத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க. போன்சாய் மரங்களை வளர்க்கறத பத்தி பார்த்தோம்னா வீட்டுல தெற்கு பக்கமா ஜன்னல் பகுதியில வச்சு வளர்க்கறது நல்லதான். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 மணி நேரமாச்சும் வெயில் படுற மாதிரி அதை வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. போன்சாய் மரங்களே ரொம்பவுமே பிரபலமான மரங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். சைனீஸ் இளம், இது உலக புகழ் பெற்ற வாஸ்து மரமாம். அது போக வீட்டுல வச்சு வளர்த்தா செம கியூட்டா இருக்குன்னு சொல்றாங்க. போன்சாய் ஜெட் செடி, இதை வெட்ட இதோட அடிப்பகுதி பெருசாகிட்டே போயிட்டு இருக்குமா, ஆனா இதோட ஷேப் மட்டும் மாறாதான், அப்படியே இருக்குமா. வில்லோ லீஃப் ஃபைக்கஸ், இந்த வகை போன்சாய் மரங்கள் பல கலர்களை கிடைக்குமா. முதல் முறையா போன்சாய் மரங்கள் வளர்க்குறவங்களுக்கு இந்த மரம் சூப்பரா செட் ஆகும்னு சொல்றாங்க. ஜாப்பனீஸ் மாஃபில், உலகம் முழுக்க போன்சாய் மரம் வளர்க்குறவங்க மத்தியில இந்த மரம் ரொம்ப ஃபேமஸ். இந்த மரத்தோட கலரும் டிசைனும் ரொம்பவே சூப்பரா இருக்குமா. போன்சாய் போதி மரங்கள், இந்த வகை மரங்கள் வாஸ்துப்படி ரொம்ப அதிர்ஷ்டமான மரம்னு சொல்றாங்க. இந்த மரத்தை வீட்டுல வச்சு வளர்த்தா அவங்களோட செல்வாக்கு எங்கேயோ போயிரும் சொல்றாங்க. வீடே பக்திமயமா வேற மாறிடுமா. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க ரெட் நூல் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.